Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.6ல first question பார்க்க போறோம். Question என்னன்னா, if z equal to x plus iy is a complex number such that modulus of z minus 4i by z plus 4i equal to 1, show that the locus of z is real axis. First என்ன சொல்லியிருக்காங்க, z equal to x plus iy. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, modulus of z minus 4i by z plus 4i equal to 1. இப்போ நம்ம locus of z வந்து real axis அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இப்போ modulus of z ன்னு வர இடத்துல x plus iy வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ x plus iy minus 4i, இப்போ denominator x plus iy plus 4i equal to 1. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதாவது modulus of z1 by z2. இது நம்ம எப்படி எழுதலாம், modulus of z1 by modulus of z2 அப்படின்னு எழுதலாமா? ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், modulus of x plus iy minus 4i அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி இப்போ denominator modulus of x plus iy plus 4i அப்படின்னு எழுதலாம் equal to 1. இப்போ modulus of x plus i வந்து காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும், y minus 4 அப்படின்னு வருமா? இப்போ denominatorல modulus of x plus i வந்து காமனாக எடுத்திங்கன்னா y plus 4 equal to 1. இப்போ modulus of complex number எப்படி கண்டுபிடிப்போம், square root of x square plus y square. இங்கே x வந்து என்ன, x தான், இப்போ x square plus இங்கே yக்கு பதிலாக y minus 4 the whole square. இப்போ denominator square root of என்ன வரும், x square plus y plus 4 the whole square equal to 1 அப்படின்னு வரும். இப்போ denominator அந்த சைடு போச்சுன்னா அப்போ என்ன வரும், இப்போ numerator வந்து இந்த சைடில் square root of x square plus y minus 4 the whole square. இப்போ right hand sideல square root of x square plus y plus 4 the whole square. இப்போ நம்ம ரெண்டு சைடுமே squaring on both the sides பண்ணோன்னா என்ன வரும், x square plus y minus 4 the whole square. அதாவது root வந்து cancel ஆகும். அதேமாதிரி right hand sideல x square plus y plus 4 the whole square. இப்போ x square வந்து cancel ஆச்சுன்னா இப்போ y minus 4 the whole square இது எப்படி எழுதலாம், y square minus 2ab. அப்போ 2 into y into 4 plus b square. அப்போ 4 square என்ன 16. அதே மாதிரி இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் y square plus 2ab. அப்போ plus 2 into y into 4 plus 4 square என்ன 16. அப்போ y square minus 8y plus 16. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் y square plus 8y plus 16. இப்போ y square cancel ஆகும். அதே மாதிரி 16 cancel ஆகும். அப்போ minus 8y. இப்போ இந்த 8y இந்த சைடு வந்துச்சுன்னா minus 8y equal to 0. அப்போ minus 16y equal to 0. இப்போ minus 16 அந்த சைடு போச்சுன்னா 0 தான். அப்போ y equal to 0. இப்போ நம்மளுக்கு y equal to 0 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன, z equal to x plus iy. இதில் y equal to 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ z equal to x plus i into 0. அப்போ z equal to x தான், ஏன்னா i into 0 வந்து 0. இப்போ நம்மளுக்கு z equal to x அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், locus of z வந்து real axis அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட சொல்யூஷன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.